Hello friends, welcome back to Hindi Miss. இன்னைக்கு இந்த வீடியோல next week நடக்க போற பிராத்மிக் எக்ஸாம் क्वेश्चन பேப்பர்ல எந்தெந்த क्वेश्चंसலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எதெல்லாம் எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस ன்னு தெரிஞ்சுக்க போறோம். பிராத்மிக் புக்ல இருந்து என்னென்ன போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம படிச்சா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்ன்றதையும் தெரிஞ்சுக்க போறோம். பிராத்மிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் 5 மார்க்ஸ் ஹேண்ட் ரைட்டிங்க்கு ஸோ பேலன்ஸ் 95 மார்க்ஸ்க்கு தான் நீங்கள் ஆன்சர்ஸ் எழுத போகிறீங்க. அதுலேயும் ஒரே ஒரு புக்கு தான் நம்ம இதுக்கு முன்னாடி பிரவேஷிகா பிரவீன் உத்ராத் இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டட் கொஷின் பேப்பர் வீடியோ போட்டிருக்கேன். அதிலெல்லாம் வந்து புக்ஸ் நிறையா இருக்கும் 7 புக்ஸ் 10 புக்ஸ் இப்படிலாம் இருக்கும். ஆனால் பிராத்மிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு புக்கு தான் இந்த ஹிந்தி பிரச்சார் வாகினி 1ன்ற இந்த ஒரு புக்கில் தான் பிராத்மிக் எக்ஸாமுக்கான மொத்த போர்ஷன்ஸுமே இருக்குது. புக்கு ஒன்றா இருந்தாலும் அந்த புக்கு 6 பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க. முதல் பகுதி வந்து போதினி, செகண்டு பத்ய, தேர்டு கத்ய, ஃபோர்த்து கஹானி, ஃபிஃப்த்து அனுவாத், சிக்ஸ்த்து ரச்சனா. இந்த 6 பகுதிகளில் முதல் 5 பகுதிகளில் மட்டும்தான் எக்ஸாமுக்கான போர்ஷன்ஸ் இருக்குது. கடைசி பகுதியான ரச்சனாலேருந்து கொஷின்ஸ் எதுவும் வராது. ஆனால் அனுவாத் பார்ட்டை நீங்கள் கரெக்டாக எழுதணுன்னா அந்த ரச்சனா பார்ட்டை கிளியராக படிச்சிருந்தா மட்டும்தான் எழுத முடியும். இப்போ இந்த ஒவ்வொரு பார்ட்ல இருந்தும் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் எக்ஸாமில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ கொஷின் பேப்பரில் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் பார்க்கலாம். किन्हीं 5 प्रश्नों के उत्तर एक एक वाक्य में लिखिए. இங்கே கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த 10 கொஷின் ஆன்சர்லேருந்து எனி 5 கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை சிங்கிள் லைனில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷின் ஆன்சர்ஸ் புக்கில் போதினி பார்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த போதினி பார்ட்டில் 20 லெசன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லெசன்லேயுமே 3 கொஷின் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ மொத்தம் 60 கொஷின் ஆன்சர்ஸ் இந்த போதினி பார்ட்டில் இருக்குது. இப்போ தான் கொஷின் பேப்பரில் பார்த்தோம் அந்த 10 கொஷின்லேருந்து 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் போதும்னு. ஸோ இந்த 60 கொஷின்ஸ் அதாவது 20 லெசன்லேருந்து ஃபஸ்ட்டு 10 லெசனில் இருக்கக்கூடிய 30 கொஷின்ஸ் படித்தாலே கொஷின் பேப்பரில் கேட்கக்கூடிய அந்த எனி 5 கொஷின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 20 லெசன்ஸையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மீனிங் புரிஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஆனால் மனப்பாடம் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்க்குறது இந்த ஃபஸ்ட்டு 10 லெசன்ஸ் எழுதி பார்த்தா போதும். ஸோ அந்த 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க்ஸ், டோட்டல் 10 மார்க்ஸ் இந்த ரோமன் லெட்டர் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து கொஷின் பேப்பரில் செகண்ட் ரோமன் லெட்டர் किन्हीं 4 को अक्षरों में लिखिए. கீழே 8 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 8 நம்பர்ஸ்லேருந்து எனி 4 நம்பர்ஸை வேர்ட்ஸில் எழுதணும். புக்கில் பேஜ் நம்பர் 190 பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷரோமே லிக்கியே இந்த நம்பர்ஸ்க்கான ஆன்சர்ஸ் இருக்குது. 1லேருந்து 50 வரைக்கும் இருக்கக்கூடிய ஹோல் நம்பர்ஸும் அதை தவிர 1/4, 1/2, 3/4ன்ற ஃப்ராக்ஷன்ஸையும் நம்ம படித்து வச்சுக்கணும். இந்த ஃப்ராக்ஷன்ஸ்லேருந்து 1 or 2 கொஷின்ஸ் தான் கொடுப்பாங்க. மீதி இருக்கிற எல்லாமே இந்த 1 to 50 இருக்கு இல்லையா இந்த நம்பர்ஸ்லேருந்து தான் கொடுப்பாங்க. ஸோ நம்பர்ஸ் தெளிவாக படித்து வச்சுக்கிட்டாலே நீங்கள் சாய்ஸில் 4 அட்டன் பண்ணிடலாம். இருந்தாலும் ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி எழுதணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாமில் அட்டன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, சாய்ஸில் ஒமிட் பண்ண முடியும். இந்த எனி 4 நம்பர்ஸ்க்கு வேர்ட்ஸில் ஆன்சர்ஸ் எழுதணுன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் 1 மார்க்ஸ். ஸோ டோட்டல் 4 மார்க்ஸ் இந்த ரோமன் லெட்டர்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிராத்மிக் புக்குடைய ஃபஸ்ட்டு பார்ட்டான போதினி பார்ட்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு 2 ரோமன் லெட்டர்ஸ்க்கு மட்டும்தான் கொஷின்ஸ் வரப்போகுது. ஃபஸ்ட் ரோமன் லெட்டருக்கு 10 மார்க்ஸ், அதாவது கொஷின் ஆன்சர்ஸ்க்கு 10 மார்க்ஸ், நம்பர்ஸ்க்கு 4 மார்க்ஸ், டோட்டலாக 14 மார்க்ஸ்க்கு இந்த போதினி பார்ட்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பரில் இந்த 3rd and 4th ரோமன் லெட்டர் இருக்கு இல்லையா இது ரெண்டுமே பத்திய பார்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் பார்ட்டான பத்திய பார்ட்லேருந்து தான் இந்த 2 ரோமன் லெட்டர்ஸ்க்கும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 3rd ரோமன் லெட்டர் பாருங்கள். किन्हीं 2 पद्यों का भावार्थ प्रांतीय भाषा में लिखिए. இங்கே கீழே பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. பொயட்ரியிலேருந்து ஸ்டான்சாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பொயட்ரி பேராகிராஃப்கான மீனிங் பாவார்த்தனா மீனிங்கை பிராந்திய பாஷாமே லிக்கியே உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜில் எழுதணும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த லாங்குவேஜில் எழுதிக்கலாம். இதில் மொத்தம் 5 பேராகிராஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து எனி 2 பேராகிராஃப்ஸ்க்கான மீனிங் எழுதினா போதும். இந்த பத்திய பார்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 போயம்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 8 போயம்ஸில் தான் இந்த பிராந்திய பாஷாமே பாவார்த்த லிக்கின்ற இந்த 3rd ரோமன் லெட்டருக்கான கொஷின்ஸ் இருக்குது. இந்த 8 போயம்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு 5 போயம்ஸில் இருக்கக்கூடிய இந்த பொயட்ரி ERCயை படித்தா போதும்.
இந்த ஃபர்ஸ்ட் 5 போயம்ஸ்ல மொத்தம் 8 ஏஆர்சி இருக்கு. அந்த 8 ஏஆர்சி நீங்க படிச்சீங்கனாலே அதுல இருந்து क्वेश्चन பேப்பர்ல கேட்கக்கூடிய எனி 2 ஏஆர்சியை ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். இதுல ஒவ்வொரு ஏஆர்சிக்கும் 3 மார்க்ஸ், டோட்டலா 6 மார்க்ஸ் இந்த ரோமன் லெட்டர்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 4th रोमन लेटर किसी एक दोहे का कंठस्थ रूप ज्यों का त्यों लिखिए. கீழே 3 दोहे உடைய ஃபர்ஸ்ட் 2 வேர்ட்ஸும் லாஸ்ட் 2 வேர்ட்ஸும் கொடுத்திருக்காங்க. இந்த 3 दोहेலேருந்து ஏதாவது ஒரு दोहेவை மெமரி போயமா எழுதணும். மெமரி போயம்னா என்னன்னு தெரியும் இல்லையா? புக்கில் எப்படி இருக்குதோ அதை அப்படியே இங்கே எழுதணும். ஒரு கமா கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு தமிழில் திருக்குறள் எழுதுவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் லைனில் 4 வேர்ட்ஸ்னால் 4 வேர்ட்ஸ் தான் இருக்கணும், செகண்ட் லைனில் 3 வேர்ட்ஸ்னால் 3 வேர்ட்ஸ் தான் இருக்கணும்ன்ட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதுவோம் இல்லையா? அதே போல தான் தோஹேன்றது ஹிந்தியில் இருக்கக்கூடிய திருக்குறள் மாதிரி தான். பத்திய பார்ட்டுடைய 9th போயம் இருக்கு இல்லையா? அதில் தான் 6 தோஹே இருக்குது. அந்த 6 தோஹேலேருந்து எனி 3 இங்கே கொடுப்பாங்க. அந்த 3லேருந்து எனி 1 நம்ம எழுதணும். இதில் வந்து நான் சாய்ஸ் இருந்தால் கூட 1 படிங்க 2 படிங்கன்னு சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா தோஹே வந்து நீங்கள் மெமரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எப்போவுமே ஃப்யூச்சரில் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 6 தோஹேவுமே நீங்கள் படித்து வச்சுக்கிறது நல்லது. பத்திய பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இஆர்சிக்கு 6 மார்க்ஸ், தோஹேக்கு 4 மார்க்ஸ், டோட்டலாக 10 மார்க்ஸ்க்கு இந்த பத்திய பார்ட்லேருந்து क्वेश्चन பேப்பரில் கேட்பாங்க. இப்போ தான் பிராத்மிக் புக்குடைய முக்கியமான பார்ட்டு கத்திய பார்ட்டில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை தெரிஞ்சுக்க போகிறோம். क्वेश्चन பேப்பரில் பார்த்தீங்கன்னா 5th ரோமன் லெட்டர்லேருந்து 13th ரோமன் லெட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே இந்த கத்திய பார்ட்லேருந்து தான் கேட்டிருப்பாங்க. ஸோ கத்திய பார்ட்டில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா அதை எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இந்த பிராத்மிக் எக்ஸாமில் நீங்கள் மார்க்ஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்கன்றது இருக்குது. கத்திய பார்ட்டில் மொத்தம் 9 லெசன்ஸ் இருக்குது. எல்லா எக்ஸசைஸும் எல்லா லெசன்ஸ்லையும் இருக்குமானா இருக்காது. சில எக்ஸசைஸ் எல்லா லெசன்லேயும் இருக்கும், சில எக்ஸசைஸ் 3 லெசன்ஸில் மட்டும் இருக்கும், சில எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 6 லெசனில் இருக்கும். இப்படி ஒவ்வொரு எக்ஸசைஸும் எந்தெந்த லெசனில் இருக்குன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதில் எவ்வளோ படிக்கணுன்றதை அடுத்து தெரிஞ்சுக்கணும். இப்போது क्वेश्चन பேப்பரில் 5th रोमन लेटर किन्हीं 3 का अर्थ प्रांतीय भाषा में लिखिए. இங்கே கீழே 8 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த 8 வேர்ட்ஸ்லேருந்து எனி 3 வேர்ட்ஸ்க்கான மீனிங்ஸை உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜில் எழுதணும். ஏற்கனவே போய்ட்ரி எந்த ரீஜனல் லாங்குவேஜில் எழுதுனீங்களோ, ஸோ தமிழா, தெலுங்கா, மலையாளமா, கன்னடமா, இங்கிலீஷா, எந்த லாங்குவேஜில் எழுதுனீங்களோ அதே லாங்குவேஜில் தான் இந்த மீனிங்ஸும் எழுதணும். கத்திய பார்ட்டில் இருக்கக்கூடிய 9 லெசன்ஸ்லேயுமே இந்த மீனிங்ஸ் இருக்குது. சில லெசனில் 5 மீனிங்ஸும் சில லெசனில் 8 மீனிங்ஸும் இருக்கும். இந்த மொத்தம் இருக்கக்கூடிய 9 லெசன்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு 5 லெசனில் இருக்கக்கூடிய மீனிங்ஸை மட்டும் படிச்சிங்கனாலே क्वेश्चन பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய எனி 3 கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். ஒவ்வொரு மீனிங்க்கும் 1 மார்க்ஸ், ஸோ 3 மீனிங்ஸ்க்கு சேர்த்து 3 மார்க்ஸ் இந்த ரோமன் லெட்டர்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு क्वेश्चन பேப்பரில் 6th ரோமன் லெட்டர் பாருங்கள். किन्हीं 3 के विलोम शब्द लिखिए. இங்கே கீழே கொடுத்துருக்கக்கூடிய 8 வேர்ட்ஸ்லேருந்து எனி 3 வேர்ட்ஸ்க்கான ஆப்போசிட்ஸ் எழுதணும். இந்த ஆப்போசிட்ஸ் பார்த்தீங்கன்னா கத்திய பார்ட்டுடைய 9 லெசன்ஸ்லேயுமே இருக்குது. அந்த 9 லெசன்ஸ்லேயும் ஈச் 5 ஆப்போசிட்ஸ் இருக்குது. மீனிங்ஸை போலவே ஆப்போசிட்ஸும் ஃபஸ்ட்டு 5 லெசனில் இருக்கக்கூடிய ஆப்போசிட்ஸை தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கனாலே இந்த எனி 3 क्वेश्चन பேப்பரில் கேட்டிருக்காங்க இல்லையா? அந்த 3 கொஷின்ஸ்க்கான ஆன்சரை ஈஸியாக எழுதிடலாம். ஒவ்வொரு ஆப்போசிட்ஸ்க்கும் 1 மார்க்ஸ், ஸோ 3 ஆப்போசிட்ஸ் சேர்த்து 3 மார்க்ஸ் இந்த ரோமன் லெட்டர்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 7th ரோமன் லெட்டர் किन्हीं 4 वाक्यों को सही या गलत लिखिए. கீழே 5 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 5லேருந்து எனி 4 சென்டென்சஸை சஹி அல்லது கலத்துன்னு ஆன்சர் எழுதணும். சஹினா ட்ரூ, கலத்துனா ஃபால்ஸ். சென்டென்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா சஹின்னு எழுதணும், கொடுத்துருக்க சென்டென்ஸ் தப்பாக இருந்துச்சுன்னா கலத்துன்னு எழுதணும். இந்த சஹியா கலத்லிக்கேன்ற இந்த எக்ஸசைஸ் கத்திய பார்ட்டுடைய ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 3 லெசன்ஸில் மட்டும்தான் இருக்குது. அந்த 3 லெசன்ஸ்லேயும் சேர்த்து மொத்தம் 15 சென்டென்சஸ் தான் இருக்குது. இதில் இந்த ஒரு சாய்ஸ்க்காக நம்ம எதையும் கம்மி பண்ணி படிக்க முடியாது. ஸோ இந்த 15 கொஷின்ஸையுமே தரவாக படிச்சுக்கோங்க. சஹியா கலத்லிக்கியை பொறுத்த வரைக்கும் அந்த சென்டென்ஸோடைய மீனிங் நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் அது கரெக்ட் சென்டென்ஸாக அல்லது ஃபால்ஸ் சென்டென்ஸான்னு சொல்ல முடியும். ஸோ மீனிங்கோடு சேர்த்து நல்லா புரிஞ்சு படிங்க. இதில் 4 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் எழுத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் 1 மார்க்ஸ், ஸோ டோட்டல்
4 marks இந்த சஹியா கலத் லிக்கியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். नेक्स्ट 8th रोम लेटर किन्हीं 4 के कोष्टक से सही शब्द चुनकर काली जगह भरिए. இங்கே கீழே வந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ்க்கான சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. 2 சாய்ஸ் இருக்குது. அந்த 2த்துலேருந்து எனி 1 சாய்ஸை செலக்ட் பண்ணி அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸில் ஃபில் பண்ணணும். சஹியா கலத் லிக்கியே போலவே இந்த கோஷ்டக் சே சஹி சப்த் சுன்கர் லிக்கியவும் ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் கத்திய பார்ட்டுடைய ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்ற ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸில் தான் இருக்குது. அதுலேயும் டோட்டல் 15 சென்டென்சஸ் தான் இருக்குது. அந்த 15 கொஷின்ஸ்லேருந்து இங்கே 5 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. இதில் எனி 4 எழுதணும். ஸோ இந்த ஒன்று தான் சாய்ஸில் விட முடியுன்றனால அந்த 15 கொஷின்ஸையுமே தரவாக படிச்சுக்கோங்க. நிறைய லெசன்ஸ் இருந்தால் தான் சாய்ஸ் கேட்டபடி நம்ம குறைச்சி படிக்க முடியும். இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸோ இல்லை இந்த சூஸோ பார்த்தீங்கன்னா வெறும் 3 லெசன்ஸில் தான் இருக்குது. ஸோ அதில் சாய்ஸை ஒமிட் பண்ணவே முடியாது. ஸோ 3 லெசனில் இருக்கக்கூடிய 15 கொஷின்ஸையுமே படிச்சுக்கோங்க. இந்த சூஸ் த கரெக்ட் வேர்டை பொறுத்த வரைக்கும் எனி 4 கொஷின்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் 1 மார்க்ஸ், டோட்டல் 4 மார்க்ஸ் இந்த சூஸ் த கரெக்ட் வேர்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் 9th रोम लेटर निम्नलिखित वाक्यों को जोड़िए. கீழே வந்து 2 காலமில் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை சென்டென்ஸாக ஜாயின் பண்ணி எழுதணும். அதாவது மேட்ச் த ஃபாலோயிங். இதில் 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. 4மே அட்டன் பண்ணி ஆகணும். இதில் சாய்ஸே கிடையாது. கத்திய பார்ட்டுடைய ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் லெசன்ஸ் இந்த 3 லெசனில் தான் இந்த மேட்சும் இருக்குது. சூஸ் த கரெக்ட் வேர்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லாம் இருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா 3 லெசன்ஸில். அதே 3 லெசனில் தான் இந்த மேட்சும் இருக்குது. மொத்தம் 15 கொஷின்ஸ் இருக்குது புக்கில். அந்த 15 கொஷின்ஸை தரவாக படிச்சிருந்தீங்கன்னா அதுலேருந்து 4 கேட்பாங்க. 4மே அட்டன் பண்ணணும், சாய்ஸ் கிடையாது. இந்த 4 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் 1 மார்க்ஸ். ஸோ டோட்டல் 4 மார்க்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் 10th रोम लेटर किन्हीं 4 की काली जगह भरिए. கீழே 5 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க, பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாங்க்ஸில் கரெக்ட் வேர்டு என்னென்னு ஃபில் பண்ணணும். இதில் எனி 4 அட்டன் பண்ணால் போதும். இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸை பொறுத்த வரைக்கும் கத்திய பார்ட்டுடைய 4, 5, 6 இந்த 3 லெசன்ஸ்லையும் தான் இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 15 ஃபில்லப்ஸ் படிக்கணும். அந்த 15லேருந்து எனி 5 இங்கே கொடுப்பாங்க. அந்த 5லேருந்து எனி 4 அட்டன் பண்ணணும். அந்த 4 ஃபில்லப்ஸ்க்கு ஒன்றுத்துக்கும் 1 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 4 மார்க்ஸ் இந்த ஃபில்லப்ஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். नेक्स्ट 11th रोम लेटर किन्हीं 4 शब्दों का प्रयोग वाक्यों में कीजिए. கீழே 8 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணணும். மேக் த சென்டென்ஸ் 8லேருந்து எனி 4 வேர்ட்ஸ்க்கான சென்டென்ஸ் மேக் பண்ணால் போதும். மீதி 4 வேர்ட்ஸை சாய்ஸில் விட்டுடலாம். இந்த மேக் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கத்திய பார்ட்டுடைய 7, 8, 9 இந்த 3 லெசன்ஸில் தான் இருக்குது. 3 லெசன்ஸ்க்கும் சேர்த்து மொத்தம் 30 வேர்ட்ஸ்க்கு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 லெசன்லேருந்து எனி 2 லெசனில் இருக்கக்கூடிய 20 வேர்ட்ஸ்க்கான சென்டென்சஸை தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா கொஷின் பேப்பரில் கேட்கக்கூடிய அந்த எனி 4 சென்டென்சஸை ஈஸியாக எழுதிடலாம். இந்த மேக் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க்ஸ், டோட்டலாக 8 மார்க்ஸ் இந்த ரோமன் லெட்டர்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 12th रोम लेटर किन्हीं 4 प्रश्नों के उत्तर एक एक वाक्य में लिखिए. கீழே கொடுத்துருக்கக்கூடிய 8 கொஷின்ஸ்லேருந்து எனி 4 கொஷின்ஸ்க்கான ஆன்சரை சிங்கிள் லைனில் எழுதணும். இந்த கொஷின் ஆன்சர்ஸ் கத்திய பார்ட்டுடைய ஃபஸ்ட்டு 6 லெசன்ஸில் இருக்குது. ஒவ்வொரு லெசன்லேயும் 5 கொஷின்ஸ், டோட்டலாக 30 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 30 கொஷின்ஸையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சாய்ஸ் இருக்குது உங்களுக்கு. 8 கொஷின்ஸில் எனி 4 அட்டன் பண்ணால் போதும். ஸோ இந்த 6 லெசன்லேருந்து எனி 4 லெசன்ஸ் படிச்சுக்கோங்க. இங்கே நான் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அண்ட் 5th லெசனுக்கான கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த 4 லெசன்ஸ் ஈஸியாக இருக்கும்னு தோணுனால இந்த 4 லெசன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு படிக்கும்போது எந்த 4 லெசன் ஈஸியாக இருக்கோ அந்த 4 லெசன்ஸ் படிச்சுக்கோங்க. இந்த லெசன் தான் அந்த லெசன் தான் கிடையாது. 6 லெசன்லேருந்து எனி 4 லெசனில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ், அதாவது 20 கொஷின்ஸ் படிச்சிங்கன்னா அதுலேருந்து கண்டிப்பாக இந்த எனி 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா கொஷின் பேப்பரில், அதை அட்டன் பண்ணி ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க்ஸ், டோட்டலாக 4 2s are 8 மார்க்ஸ் இந்த ரோமன் லெட்டர்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ नेक्स्ट 13th रोम लेटर किन्हीं 2 प्रश्नों के उत्तर 3-3 वाक्यों में लिखिए. கீழே 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 கொஷின்லேருந்து எனி 2 கொஷினுக்கான ஆன்சரை 3-3 லைன்ஸில் எழுதணும்.
ஸோ போன ரோமன் லெட்டர் வந்து சிங்கிள் லைன் கொஷின்ஸ், இது வந்து 3 லைன் கொஷின் ஆன்சர்ஸ். இந்த 3 லைன் கொஷின் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் கத்திய பார்ட்டுடைய 7, 8, 9 இந்த 3 லெசன்ஸ்லையும் இருக்குது. ஒவ்வொரு லெசன்லேயும் 5 கொஷின்ஸ், டோட்டலாக 15 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 15 கொஷின்ஸ்லேருந்து எனி 2 லெசன்ஸில் இருக்கக்கூடிய 10 கொஷின்ஸ் படிச்சுக்கிட்டிங்கன்னா கொஷின் பேப்பரில் கேட்கக்கூடிய இந்த 2 கொஷின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஒவ்வொரு கொஷினுக்கும் 4 மார்க்ஸ். ஸோ இந்த 2 கொஷினுக்கும் சேர்த்து 8 மார்க்ஸ் இந்த ரோமன் லெட்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 5th-லேருந்து 13 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த எல்லா ரோமன் லெட்டருமே கத்திய பார்ட்லேருந்து தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. கத்திய பார்ட்டில் மீனிங்ஸ்க்கு 3 மார்க்ஸ், ஆப்போசிட்ஸ்க்கு 3 மார்க்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு 4 மார்க்ஸ், சூஸ் த கரெக்ட் வேர்டுக்கு 4 மார்க்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங்க்கு 4 மார்க்ஸ், fill in the blanksக்கு 4 மார்க்ஸ், make the sentenceக்கு 8 மார்க்ஸ், கொஷின் ஆன்சர்ஸ் அதாவது சிங்கிள் லைன் கொஷின் ஆன்சர்ஸ்க்கு 8 மார்க்ஸ், 3 லைன் கொஷின் ஆன்சர்ஸ்க்கும் 8 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 46 மார்க்ஸ் இந்த கத்திய பார்ட்லேருந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த கத்திய பார்ட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க. ஏன்னா டோட்டலாக இருக்கக்கூடிய 95 மார்க்ஸ்லேருந்து 46 மார்க்ஸ் இந்த கத்திய பார்ட்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. மார்க்ஸ் நிறையா ஸ்கோர் பண்ணுறதும் இந்த கத்திய பார்ட்லேருந்து தான் இருக்கும். ஒழுங்காக படிக்கலைன்னா மார்க்ஸ் லூஸ் பண்ணுறதும் இந்த கத்திய பார்ட்லேருந்து தான் இருக்கும். ஸோ 9 லெசன் தான் இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிராத்மிக் புக்கோடைய 4th பார்ட்டான கஹானி பார்ட்லேருந்து என்ன கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கொஷின் பேப்பரில் 16th ரோமன் லெட்டர் பாருங்கள். கிசி ஏக் கஹானி கா சாராம்ஸ் லிக்கியே. கீழே 4 ஸ்டோரிஸோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஸ்டோரியிலேருந்து எனி 1 ஸ்டோரியை அதோடைய சாராம்ஸ் அதாவது எஸ்ஏ எழுதணும். இது பிராத்மிக் புக்குடைய கஹானி பார்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. கஹானி பார்ட்டில் மொத்தம் 9 எஸ்ஏஸ் இருக்குது. அந்த 9 எஸ்ஏலேருந்து எனி 4 இங்கே கொடுப்பாங்க. அந்த 4லேருந்து எனி 1 தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய 9 எஸ்ஏஸ்லேருந்து எனி 3 எஸ்ஏஸ் படிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. அதுவும் ஃபஸ்ட்டு 3 எஸ்ஏஸ் படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு எஸ்ஏ கொஷின் பேப்பரில் வரும். அந்த ஒரு எஸ்ஏக்கு 10 மார்க்ஸ். ஸோ இந்த கஹானி பார்ட்லேருந்து இந்த 10 மார்க்ஸ் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் வரும். கொஷின் பேப்பரில் 14th and 15th ரோமன் லெட்டர் ரெண்டுமே பிராத்மிக் புக்குடைய அனுவாத் பார்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டிரான்ஸ்லேஷன், ஹிந்திலேருந்து ரீஜனல் லாங்குவேஜ்க்கும் ரீஜனல் லாங்குவேஜ்லேருந்து ஹிந்திக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். 14th ரோமன் லெட்டர் பாருங்கள். किन्हीं 5 वाक्यों का अनुवाद प्रांतीय भाषा में कीजिए. இங்கே கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸை உங்களுடைய பிராந்திய பாஷா ரீஜனல் லாங்குவேஜ் ஏற்கனவே போயமுடைய மீனிங், அதை தவிர கத்திய பார்ட்டில் மீனிங்ஸு இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருப்பீங்க. அதே ரீஜனல் லாங்குவேஜில் தான் இந்த சென்டென்ஸையும் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். லாங்குவேஜ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இங்கிலீஷ் இந்த 5லேருந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த பொயட்ரி, ஏஆர்சி, மீனிங்ஸ், இந்த டிரான்ஸ்லேஷன் 3த்துக்குமே ஆன்சர்ஸ் ஒரே லாங்குவேஜில் இருக்கணும். இந்த அனுவாத் பார்ட்டில் மொத்தம் 10 லெசன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லெசன்லேயும் 10 கொஷின்ஸ். ஸோ டோட்டல் 100 சென்டென்சஸ் இருக்குது. அந்த 100லேருந்து இங்கே 8 சென்டென்சஸ் தான் கொடுப்பாங்க. 8லேருந்து 5 தான் எழுதணும். ஸோ மொத்தமும் படிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் அது வந்து ரச்சனா பார்ட்டை தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா இந்த அனுவாது ஒன்றுமே கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரச்சனா பார்ட்லேருந்து கொஷின்ஸ் வராது. ஆனால் கிராமரை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரச்சனா பார்ட்டை தெளிவாக படிச்சிங்கனாலே இந்த அனுவாத அபியாஸ் நீங்கள் தனியாக படிக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த 10 லெசன்லேருந்து ஃபஸ்ட்டு 6 லெசனில் இருக்கக்கூடிய 60 சென்டென்சஸ்க்கும் மீனிங் படிச்சுக்கோங்க. அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதிலிருந்து எனி 5 கொஷின்ஸ் கண்டிப்பாக கொஷின் பேப்பரில் வரும். ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் 1 மார்க்ஸ் டோட்டலாக 5 மார்க்ஸ் இந்த ரோமன் லெட்டர்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். கொஷின் பேப்பரில் அடுத்து 15th ரோமன் லெட்டர், இதுவும் அனுவாத் பார்ட்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. किन्हीं 5 वाक्यों का अनुवाद हिंदी में कीजिए. இங்கே வந்து மொத்தம் 8 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கொஷின்லேயும் பாருங்கள் 5 லாங்குவேஜஸில் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய லாங்குவேஜ் எதுவோ அந்த லாங்குவேஜில் அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி அதை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 8 கொஷின்ஸ்லேருந்து எனி 5 கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை ஹிந்தியில் எழுதணும். அனுவாத் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரோமன் லெட்டருக்கும் 10 லெசன் இருக்குது. ஒவ்வொரு லெசன்லேயும் 10 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 100 கொஷின்ஸ். இந்த 100 கொஷின்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு 5 லெசனில் இருக்கக்கூடிய 50 கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. அந்த 50 கொஷின்ஸ்லேருந்து கண்டிப்பாக எனி 5 கொஷின்ஸ் இந்த கொஷின் பேப்பரில் வரும்.
ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் 2 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 5 கொஷின்க்கும் சேர்த்து 10 மார்க்ஸ் இந்த ரீஜனல் லாங்குவேஜ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேஷனுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த அனுவாத் பார்ட்லேருந்து ஹிந்தி டு ரீஜனல் லாங்குவேஜ் எழுதுறதுக்கு 5 மார்க்ஸும், ரீஜனல் லாங்குவேஜ்லேருந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறதுக்கு 10 மார்க்ஸும், டோட்டலாக 15 மார்க்ஸ் இந்த அனுவாத் பார்ட்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த பிராத்மிக் கொஷின் பேப்பரில் போதினி பார்ட்லேருந்து 14 மார்க்ஸும், பத்திய பார்ட்லேருந்து 10 மார்க்ஸும், கத்திய பார்ட்லேருந்து 46 மார்க்ஸும், கஹானி பார்ட்லேருந்து 10 மார்க்ஸும், அனுவாத் பார்ட்லேருந்து 15 மார்க்ஸும், டோட்டலாக 95 மார்க்ஸ்க்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதை தவிர ஹேண்ட் ரைட்டிங் சஃபாயி கேலியே 5 மார்க்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. குட் ஹேண்ட் ரைட்டிங்காக 5 மார்க்ஸ், டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு இந்த பிராத்மிக் கொஷின் பேப்பரில் கொஷின்ஸ் இருக்கும். நான் இங்கே கொடுத்துருக்கிற இந்த பிராத்மிக்கோடைய எக்ஸ்பெக்டட் கொஷின் பேப்பரை என்னுடைய பிளாக்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த பிளாகர் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமன் லெட்டரும் எந்த பார்ட்லேருந்து புக்கில் கேட்டிருக்காங்கன்றது புரிஞ்சிருக்கும். அதை தவிர ஒவ்வொரு பார்ட்லையும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுன்றதும் புரிஞ்சிருக்கும். நல்லா படிங்க. எக்ஸாம்க்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிங்கன்னா ஃபுல் போர்ஷனையுமே படித்து இந்த எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸான 98 மார்க்ஸை ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இனி எக்ஸாம் ரிலேட்டடாக நான் அப்லோட் பண்ண போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். Thank you for watching and see you in the next video.